வாசிக்கலாம். தியானத்துக்கென்ற ஒரு வார்த்தை 32 யாத்திராகமம் 32 அதிகாரம் அதன் முதல் வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 32:1. மோசே மலையிலிருந்து இறங்கி வர மோசே மலையில் இருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி ம், அவனை நோக்கி, ம், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த ம், அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ம், ஆதலால் ம், நீர் எழுந்து ம், எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை ம். எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வாக்குத்தத்த வாழ்க்கைக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறதான இந்த சூழ்நிலையில இந்த கானான் என்கிற வாக்குத்தத்த வாழ்க்கைக்கு நேராக ஜனங்களை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். போகிறதான இந்த வாழ்க்கையின் பிரயாணத்தில் அவர்களுக்கு ஒரு சம்பவம் ஏற்படுகிறது. என்னவென்றால், கர்த்தர் மோசேயை தன்னோடு 40 நாட்கள் தனித்திருக்கும்படி, அதாவது உபவாசத்தில் இருக்கும்படி அழைக்கிறார். எதற்காக இந்த 40 நாட்கள்னா, நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்றதான வாழ்க்கையின் சட்ட திட்டங்களை நான் உனக்கு என்ன பண்ண போறேன், எழுதி கொடுக்க போறேன். இதுவரைக்கும் நீங்கள் எகிப்துல வாழ்ந்த சட்ட திட்டங்கள் வேற. அங்க வாழ்ந்த வரைக்கும் எகிப்தின் ராஜா பார்வோன் என்ன சொன்னாரோ அதை நீங்க கேட்டீங்க. அது உலகத்தின் வாழ்க்கை. இப்ப நீங்க வாக்குத்தத்த வாழ்க்கைக்கு நேராக நீங்க போறதுனால இந்த வாழ்க்கைக்கு வேண்டியதான சிலவிதமான கட்டளைகளை, பிரமாணங்களை, வாழ வேண்டியதற்கு தேவையான சகல விதமான அனுகூலத்தை நான் எப்படி செய்ய போகிறேன், யாரை வைத்து செய்ய போகிறேன், எந்த காலகட்டத்தில் செய்ய போகிறதான சில தீர்மானங்களை மோசையோடு விவரித்து சொல்லும்படியாக கர்த்தர் மோசையை 40 நாட்கள் சீனாய் மலையில் தங்கும்படி அழைத்தார். அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்ட மோசேயும் யோசுவாவும் என்ன பண்றாங்க, புறப்பட்டு மலைக்கு நேராக புறப்படுறாங்க. சீனாய் மலைக்கு நேராக ஜனங்களை சீனாய் மலையின் அடிவாரத்தில் தங்க வைத்து விட்டு அங்க கூடாரம் போட்டு, நீங்க இங்கு ஓய்வு எடுத்துக் கொண்டிருங்க, நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியா, கர்த்தருடைய சித்தத்தை அறியும்படியாக நான் போய் வருகிறேன், அது வரைக்கும் உங்களுக்கு ஊரும் ஆரோனும் துணையாக இருப்பார்கள்னு சொல்லி அவர்கள் இருவரையும் மோசே நிக்க வச்சுட்டு இவர் மலைக்கு போறாரு. இப்ப கீழே துணைக்கு இருக்கிறது யாரு? ஊரும் ஆரோனும். அந்த வார்த்தையை வாசிங்கல. ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 16:6 வாசிக்கலாமா? யாத்திராகமம் 16:6. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் மன்னிக்கணும் 24:14. யாத்திராகமம் 24:14. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி. 14. அவன் மூப்பரை நோக்கி, நான் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும். போதும். அப்ப மோசே ஜனங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, நான் திரும்பி வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, எனக்காக காத்திருங்க சொல்லிட்டு தான் போறார். மூப்பர்களை நோக்கி அழைத்து, 12 கோத்திர பிதாக்களே, நான் இந்த மாதிரி புறப்பட போறேன், நீங்க இங்க காத்திருக்கணும். உங்களுக்கு ஏதாவது இடையூறுனா உங்களுக்கு துணையாக நான் ஊரையும் ஆரோனையும் என்ன பண்றேன், வைத்து போறேன்ற. இந்த ஊரும் ஆரோனும் யார் அப்படின்னா, ஸ்தோத்திரம், எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? இந்த 17ஆம் அதிகாரத்துல, யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல பாக்குறப்ப அமலேக்கரோடு யுத்தம் நடக்கும் பொழுது இந்த ஊரும் ஆரோனும் எப்படி செயல்பட்டாங்கன்றதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா இவர்கள் மேல மோசே இந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்க காரணம் என்ன அப்படின்னா, யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துல மோசே அங்க நடக்கிறதான யுத்தத்தை பார்த்து, யுத்தத்துல ஜனங்கள் தோர்த்து கொண்டு இருக்கிறாங்களே, இவங்க ஜெயிக்கணுமேனு சொல்லி இவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி மலை மேல ஏறி என்ன பண்ணுவாரு, நின்று ஜெபிக்கும்படி போவார். அங்க போயிட்டு ஒரு ஒரு சமமான தளத்துல நின்று தன் இரு கரனை வானத்துக்கு நேராக உயர்த்தி, தேவன் தண்டத்தில் அடையாளமாய் கொடுக்கப்பட்ட கோலை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே இந்த யுத்தத்துல ஜனங்கள் ஜெயிக்க வேண்டும், ஆண்டவர் இந்த யுத்தத்துல ஜனங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று அவர் ஜெபித்துக் கொண்டிருப்பாரு. ஜெபிக்க என்ன கீழே அமலேக்கரோடு நடக்கிற யுத்தத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்து கொண்டிருப்பாங்க. அவருடைய கரங்கள் கொஞ்சம் தளர்ந்து சோர்ந்து போய் விழும்பொழுது மற்றவர்கள் யுத்தத்துல என்ன பண்ணுவாங்க,
ஜெயிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த சம்பவத்தை பார்த்து மோசே ஊரையும் ஆரோனையும் என்ன பண்ணல, கூப்பிட்டு என் கையை தாங்குங்கன்னு சொல்லல. ஊரும் ஆரோனுமே உணர்ந்தவர்களாய், உணர்வு அடைந்தவர்களாய், ஐயோ மோசையினுடைய கரம் உயர்ந்திருக்கிற வரைக்கும் நமக்கு ஜெயம் கிடைக்கும், அவருடைய கரம் கீழே இறங்குச்சுன்னா நமக்கு தோல்வி கிடைக்கும்னு சொல்லி உணர்வு அடைந்தவர்களாய் அவர்களே முன்னோக்கி போய் வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவனும் நின்று அவருடைய கைகள் என்ன பண்ண தாங்கி நின்றாங்க. அப்ப இந்த ஊழியத்தை தாங்கி பிடிக்கத்தக்கதாக அன்றைக்கு ஊரும் ஆரோனும் என்ன பண்ணாங்க, செயல்பட்டாங்க. அதனால மோசேக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கைன்னா, என்ன நடந்தாலும் இந்த ஊரும் ஆரோனும் என்ன பண்ணுவாங்க, எப்படியாயிலும் ஜனங்கள் என்ன பண்ணிருவாங்க, ஒரு பாதுகாத்துருவாங்க, அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க, அவங்களுக்காக ஏதாவது ஒண்ணு செய்வாங்கன்னு சொல்லி முழு நம்பிக்கை வச்சாரு. யாரு? மோசே. நம்பிக்கை வச்சுட்டுதான் மூப்பர்களை பார்த்து சொல்றாரு. இந்த 24ஆம் அதிகாரத்துல 14 அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள், ஆரோனும் ஊருனும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி போயிட்டார். புறப்படுறாரு. முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 10, 20, 30 நாட்கள் கடந்து போக இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளான ஒரு வார்த்தை வருது. அததான் வாசிச்சோம். மறுபடியும் வாசிங்க. 32:1. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோ. ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். இப்ப ஜனங்களுக்குள்ள ஒரு காரியம் ஏற்படுது. என்ன காரியம்னா, அவர்களால என்ன பண்ண முடியல, காத்திருக்க முடியும். அவர்களால காத்திருக்க முடியும். இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள போகிற 3வது சத்தியம் இன்னைக்கு என்னவென்றால், கர்த்தருக்காக காத்திருக்கும். அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கும். அவருடைய சித்தத்துக்காக காத்திருக்கும். அவருடைய வெளிச்சத்தின் பாதைக்காக காத்திருக்கும். அவர் என்னோடு இடைபட போகக்கூடியதான அந்த சில நேரங்களுக்காக காத்திருக்கும். அப்ப இந்த 3ஆம் நாம் தியானிக்க போகிற வார்த்தை என்னவென்றால், காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப நல்லவங்க தான். ஊரும் ஆரோனும் ரொம்ப நல்லவர்கள் தான். உணர்வுள்ள இருதயம் படைத்தவர்கள் அவர்கள். ஏன்னா மோசேயுடைய கை கீழே விழும்போது நம்ம தோக்குறோங்கிறத உணர்ந்து அவங்க போய் உதவி செஞ்சாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவத்துல இருக்க நம்ம எல்லோருக்கும் நல்ல உணர்வுகள் இருக்கு. ஊழியத்தை உணர்ந்து புரிஞ்சுக்கிறோம். ஊழியக்காருடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறோம். ஊழியத்துக்கு தேவையானதை உணர்ந்து புரிஞ்சுக்கிறோம். ஊழியத்துக்கு என்னென்ன செய்யணுங்கிறத உணர்ந்து புரிஞ்சு தெரிஞ்சு செயல்படுத்துகிறோம். ஆனா நமக்குள் இருக்கிற ஒரு ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய இருதயம் காத்திருக்கிறது கிடையாது. எவ்வளவுதான் இருதயம் உணர்வுள்ள இருதயமா இருந்தாலும் அந்த உணர்வுள்ள இருதயத்துக்கு என்ன தெரியல, காத்திருக்க தெரியல. நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினாரு. வாக்குத்தத்தம் பண்ணி அழைத்து கொண்டு போனாரு. அந்த வாக்குத்தத்த வாழ்க்கைக்கு நேராக ஆபிரகாம் போய்கிட்டு இருக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு ஏக்கம், எனக்கு பிள்ளை இல்லைன்ற ஒரு ஏக்கம். அப்ப கர்த்தர் சொன்னாரு, நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன். உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் பூமியின் மணலை போலவும் என்ன இருக்கும், பரம்பி பெருகி இருக்கும்னு சொல்லி வாக்குத்தத்தம் நடத்தி கொண்டு போனாரு. நல்லாதான் வாழ்க்கை போச்சு. 75 அடைச்சாரு. 10 வருஷத்துக்கு அப்புறமா அந்த காத்திருக்கிற தன்மை ஆபிரகாமுக்குள்ள குறைஞ்சு போக ஆரம்பிச்சு. ஆபிரகாமுடைய காத்திருத்தல் 10 வருஷத்துக்கு நல்லா இருந்துச்சு. 11வது வருஷம் காத்திருப்பு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. உடனே தன் மனைவியின் பேச்சை கேட்டு ஆகார திருமணம் பண்ணி இஸ்மவேலை பெற்றெடுக்கிறார். சரி போகும். இங்கு இஸ்ரவேல் ஜனங்களும் கிட்டத்தட்ட 430 வருஷமா காத்திருந்தாங்க விடுதலைக்காக. 430 வருஷமா விடுதலைக்காக காத்திருந்தாங்க. 430 வருஷம் கழிச்சு மோசேங்கிற ரட்சகனை கர்த்தர் அனுப்புனாரு. அனுப்புறப்பயே மோசே கிட்ட ஆண்ட தெளிவா சொல்லிதான் அனுப்புற. என்ன சொல்லி அனுப்புறாரு, நான் உன்னை அனுப்புறேங்கிறத நீ இப்ப என்ன பண்ணணும்,
சொல்லணும்னு சொல்லி கர்த்தர் மோசையை அனுப்புனாரு. யாத்திராகமம் 3 2வது வசனத்துல பாக்குறப்ப முச்செடியில் மோசைக்கு கர்த்தர் தரிசனமானாரு. அதே 14வது வசனத்துல இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்து நீ ஜனங்களுக்குள்ள போன்னு சொன்னாரு. அதே யாத்திராகமம் 6 வசனத்துல பாக்குறப்ப கர்த்தரால் கட்டளை பெற்றவர்கள் மோசையும் ஆரோனும் என்று அங்க ஒரு வசனம் போடப்பட்டிருக்கும். அதே யாத்திராகமம் 16 வசனத்துல கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணினார், கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணினார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் போட்டிருக்கும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எவ்வளவாய் நடத்தினார் என்பதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளமான வசனங்களா நான் சொல்லி இருக்கிறேன். அப்ப மோசையை கர்த்தர் அழைத்து அவனை கொண்டு போய் இஸ்ரவேல் முன்பாக நிறுத்தி அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தி 10 வாதைகளை அனுப்பி இப்படிப்பட்ட ஒரு மெகா ரட்சண்ய கண்மலையை அந்த ரட்சண்யத்தை கண்கள் காணும்படி செய்து அழைத்து கொண்டு வந்தா இந்த ஜனங்களுக்கு எப்படி காத்திருக்க முடியல? 430 வருஷம் காத்திருந்தவனுக்கு 40 நாள் என்ன பண்ண முடியல? அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கலையன், அள்ளி வாயில போட்டனா வாய் வந்து போச்சான். அந்த கதையா 430 வருஷம் விடுதலைக்காக அழுதவர்கள், புலம்பினவர்கள், ஏக்கத்தோடு புலம்பினவர்கள், சந்ததிகளுக்காக புலம்பினவர்கள், பிள்ளைகளுக்காக புலம்பினவர்கள், ஒரு நல்ல வீடு கிடைக்காதா, ஒரு நல்ல வாகனம் கிடைக்காதா, ஒரு நல்ல இடம் கிடைக்காதா, ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதா, ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்காதா, நல்ல படிப்பு கிடைக்காதா, இப்படி ஒரு நன்மைக்காகவே 430 வருஷம் காத்திருந்தவர்கள் 40 நாள் அளவு காத்திருக்க முடியல. அப்ப இன்றைக்கு இந்த காலகட்டத்துல நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு? எல்லாவற்றையும் உடனே பெற்றுக்கொள்ள வேண்டும், உடனே அனுபவித்து விட வேண்டும், உடனே உயர்ந்துடணும், உடனே பெயர் கிடைச்சிடணும், உடனே புகழ் கிடைச்சிடணும். இல்ல இல்ல, தேவன் நம்மை உயர்த்த வேண்டும் என்றால் நாம் முதலில் காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 2026 வருஷத்துக்குள்ள நம்ம போகிறோம். இந்த 2025 வரைக்கும் நம்ம எந்தெந்த விஷயத்துல காத்திருக்காம போனோமோ, எதுல அவசரப்பட்டோமோ, ஏன்னா அவசரப்பட்டு சில காரியங்களை நம்ம தோல்வி அடைஞ்சதுதான் மிச்சம். அதனால புதிய வருஷத்துக்குள்ள போற நாம ஒரே ஒரு விஷயத்த பொருத்தனை பண்ணிக்கணும். ஆண்டவரே, எதுவாகிலும் நான் காத்திருக்க கற்றுக்கொள்கிறேன், எதுவாகிலும் நான் காத்திருக்க கற்றுக்கொள். ஏன்னா நமக்கு காத்திருக்க தெரியல. அவசரமா இந்த 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 படிப்புக்காக போறோம், அந்த காலேஜ்ல கிடைக்கல, அடுத்த காலேஜுக்கு போறோம், அடுத்த காலேஜ் போயிட்டு இருக்கிறோம். ஒரு 10 காலேஜ் ஏறி இறங்கி இருப்போம். நமக்கு வேண்டா வெறுப்புக்கு ஒரு காலேஜ்ல போய் சேரலான்னு முடிவு பண்ணி போய் சேர்ந்திருப்போம். ஆனா நமக்கு பிடிச்ச காலேஜ்ல இருந்து ஒரு கால் லெட்டர் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஏன்? நம்ம காத்திருக்க முடியும். நம்ம காத்திருக்க முடியாம வேண்டா வெறுப்புக்கு ஒரு காலேஜ்ல போய் சேர்ந்திருப்போம். சேர்ந்து 2 நாள் கழிச்சு லெட்டர் வரும், உங்க லெட்டர் எங்களுக்கு தாமதம் தான் கிடைச்சிச்சு, பரவாயில்ல, நீங்க எங்க கூடயே வந்து என்ன பண்ணுங்க, காலேஜ் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க, படிங்க. ஏதாவது ஒரு விஷயத்த என்ன பண்ணிருப்பாங்க, நம்ம எதுக்காக அந்த காலேஜை ட்ரை பண்ணமோ அதுக்கான விஷயத்த நமக்கு என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், அந்த நடக்கிற வரைக்கும் காத்திருக்க மாட்டோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில 2026 ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா நிச்சயமா என் இருதயம் காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என் இருதயம் எதற்காக கற்றுக்கொள்ளணும்? காத்திருக்க கற்றுக்கொள்ளணும். வசனத்தை வாசிப்பதை நம்ம எப்படி கற்றுக்கிறோமோ, ஜெபிக்கிறதை எப்படி கற்றுக்கிறோமோ, விசுவாசிக்கிறதை எப்படி கற்றுக்கிறோமோ, அது போல காத்திருக்கிற நாட்களையும் என் இருதயம் கற்றுக்கொள்ள வேண்டும். காத்திருக்க முடியும். காத்திருக்க முடியாம தான் பாவம் பிறக்க ஆரம்பிக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழகா நடத்தி கொண்டு வந்தார். இப்படி ஒரு ரட்சிப்பர் நான் இதுவரைக்கும் உலகத்துல எந்த ஒரு கடவுளும் கொடுத்ததாக எந்த வேத சரித்திரமும் சொல்லல. ஆயிரக்கணக்கான வேதங்கள் இருக்கு. அத்தனை வேதங்களும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இப்படி ஒரு ரட்சிப்பு கிடைச்சதா இல்லை. ஆனா தேவன் தமது ஜனத்துக்கு கொடுத்த ரட்சிப்பு வேதங்களுக்கு அப்பாற்பட்ட ரட்சிப்பா கொடுத்தும் இந்த ஜனங்களுக்கு காத்திருக்க முடியாது. அப்ப மோசே கிட்ட போய் சொல்றாங்க, சரி ஆரோன் கிட்ட போய் சொல்றாங்க, ஆரோனும் ஊருமாவது என்ன சொல்லியிருக்கணும்? ஜனங்கள் பேசுறாங்கன்னா தேவ மனுஷன் எப்படி பேசியிருக்கணும்? பொறுத்திருங்க, கர்த்தர் செய்வார். ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் பேசுற நல்ல வார்த்தை என்னன்னா, கர்த்தர் செய்வார். பொறுமையா இருக்கும், கர்த்தர் பார்த்து கொள்வார், பொறுமையா இருக்கும். நிச்சயமா நமக்கு ஒரு முடிவை கர்த்தர் வச்சிருக்கிறார் அப்படின்னு ஒரு நல்ல தேவ மனுஷன் சொல்ற வார்த்தை இதுதான். ஆனா ஊரும் ஆரோனும் என்ன சொன்னாங்க? உடனே உங்கள் ஆபரணங்களை கழட்டி கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு கடவுளை காண்பிக்கிறேன்ட்டான். இது ஒரு நல்ல தேவ மனுஷன் பேசுற வார்த்தைய. இந்த தேவ மனுஷன் தான் 17ஆம் அதிகாரத்துல மோசேக்கு பக்கபலமா அவன் கரத்தை பிடித்தவன். இந்த ஆரோன் தான் மோசையின் வாயோடு வாயாக பேசும்படியாக கர்த்தர் பார்வோனுக்கு அனுப்பி பார்வோனுக்கு முன்பாக தன் குரலை உயர்த்தி பேசினவன் இவன் தான்.
ஏன்னா மோசே திக்குவாயும் மந்தனாவா இருக்கிறபடினால் மோசைக்கு பதிலாக கர்த்தர் ஆரோன் அனுப்புனாரு. ஆரோனுடைய கர்ஜனை அங்க பார்வோன் அதிர பண்ணுது. அப்படிப்பட்ட கர்ஜனையை கர்த்தர் மோசையை ஆரோனை வைத்து பேச வைத்தார். ஆனா அதே ஆரோன் தான் அதுக்கு முதல்ல 40 வருஷம் 80 வருஷம் எப்படிப்பட்டவனா இருந்தான்? ஒரு கூனி குறுகி அடிமையின் வாழ்க்கையை வாழ்ந்தான். தன்னுடையதான ஸ்தோத்திர காவலாளியை பார்த்து பேச தைரியம் இல்லாதவன், தனக்கு உணவு கொடுக்கக்கூடிய காவலாளியை பார்த்து பேச தைரியம் இல்லாதவன், தனக்கு வேலையை கொடுக்கிற காவலாளியை பார்த்து பேச தைரியம் இல்லாதவன் இன்னைக்கு யாருக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கிறான்? ராஜாவுக்கு முன்பாக கர்ஜித்துட்டு இருக்கான். பேசல, அவன் கர்ஜிக்கிறாங்க. அனுப்புறியா இல்லையா? அப்ப அனுப்புறியா? வண்டு அனுப்பவா? அனுப்பவா? தவளை அனுப்பவா? அனுப்பவா? தண்ணீரை ரத்தமாக்கவா? இவன் வார்த்தையை கேட்கல, அவர்கிட்ட ப்ளீஸ் பண்ணல, கட்டளையாவும் போல, கர்ஜிக்கிறான். அப்படி கர்த்தர் ஆரோனை பயன்படுத்தி இருந்தும் இந்த ஆரோனுடைய செயல் எப்படி இருக்கு? ஸ்தோத்திரம், தேவனுக்காக காத்து இருக்கிறதுக்கு ஆரோனால என்ன பண்ணல. அப்ப எவ்வளவு பெரிய தேவ மனுஷனா இருந்தாலும் அந்த தேவ மனுஷன் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? என் இருதயம் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். அப்ப அன்றைக்கு மாத்திரம் அவர்கள் காத்து இருந்தார்கள்னா, தாமதத்தை குறித்து கவலைப்படாமல், தாமதங்களை குறித்து கவலைப்படாமல் நாம் காத்திருக்க கற்றுக்கொள்வோம் என்றால் எனக்கு வைத்திருக்கிற ரட்சிப்பு அது மிக மிக பெரியதா இருக்கும் என்பதை இன்றைக்கு நாம் அதிகமா என்ன பண்ண போறோம்? தியானிக்க போகிறோம். அதான் யாத்திராகம் 32ஆம் அதிகாரம் திருப்பி கொடுங்க. யாத்திராகம் 32 அதுல 23 2வது வசனத்தை வாசிங்களேன். யாத்திராகமோ 23ஆம் அதிகாரம் அதன் 2வது வசனத்தை வாசிங்க. தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. அங்க ஆரோனுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. இது காத்திருக்க முடியாத யாவருக்கும் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை தான். என்னால தேவ சமூகத்துல காத்திருக்க முடியலன்னா கர்த்தர் சொல்ற வார்த்தை, நீ காத்திருக்க முடியாம தீமையான காரியத்தை செய்வதற்கு திரளான பேர் என்ன பண்ணாத, பின்பற்றாமல் இருப்பது நல்லது. இப்ப மோசே ஏன் அந்த சொருபங்களை செய்வதற்கு தன் இருதயத்தை ஒப்பு கொடுத்தாருன்னு பார்த்தா, திரளான ஜனங்கள் கூடி நிக்கிறாங்க. 20 லட்சம் புருஷர்களும் சேர்ந்து 20 லட்சம் புருஷர்களும் சேர்ந்து அங்க ஆரோனுக்கு முன்பாக நின்று எங்களுக்கு ஒரு தெய்வம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது திரளான ஜனங்களை கண்டு இவன் அவர்களை பின்பற்ற ஆரம்பிச்சுட்டான். இன்றைக்கு காத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அவங்க சொன்னாங்க அவங்கள பார்க்க சொன்னாங்க, இவங்கள பார்க்க சொன்னாங்க, இங்க போக சொன்னாங்க, அங்க போக சொன்னாங்கன்னு இப்படி திரளான ஜனங்களுடைய வார்த்தையை பின்பற்றி இன்றைக்கு நம்முடைய தாமதம், அதாவது நாம் கர்த்தருக்காய் காத்திருக்க வேண்டியதான வாழ்க்கையில நாம் காத்திருக்காமல் அவசரத்தில் கால் வைத்து ஆபத்தை நம்ம என்ன பண்றோம்? விலை கொடுத்து வாங்கிக்கிறோம். கர்த்தரனையே காத்திருக்க சொன்னாரு. ஆனா நான் திரளான பேருடைய வார்த்தையை கேட்டு என்னுடைய நண்பன், என்னுடைய தாய், என் தகப்பன், என் உறவினர், இப்படி பல பேர் சொன்ன வார்த்தையை கேட்டு, இல்ல ஊழியக்காரங்களே கூட சொல்லியிருக்கலாம். பல ஊழியக்காரங்களை நான் கேட்டேன், இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமான்னு. எல்லா ஊழியக்காரங்களும் நல்லா இருக்கு பிரதர், நல்லா இருக்கு சிஸ்டர், நீங்க செய்யுங்க, நீங்க பண்ணுங்கன்னாங்க. சில பேர் பண்ணாதீங்கன்னாங்க. அதனால பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க, நான் பண்ணாம இருந்தேன். பண்ணுங்கன்னாங்க, நான் பண்ணேன்னு திரளான வார்த்தையை கேட்டு நான் செயல்படாதபடிக்கு நான் எச்சரிக்கையா இருக்கு. மோசே தனக்கு சொன்ன வார்த்தை என்ன? ஆரோனுக்கு சொன்ன வார்த்தை, நான் போயிட்டு என்ன பண்ணுவேன்? திரும்பி வரும். ஏன்னா நானா போனேன், சுயத்தின்படி போல, கர்த்தருடைய சித்தத்தின்படி நான் என்ன பண்றேன்? போறேன். ஆனா ஆரோனுக்கு சொல்லிட்டு போய் ஆரோனை என்ன பண்ண முடியல? காத்திருக்க முடியும். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மளை அவசரப்படுத்துவாங்க. இத்தனை வருஷம் ஆயிருச்சு, ஒரு நன்மையும் இல்லையா? ஒரு முன்னேற்றமும் இல்லையா? நல்ல சம்பளம் கிடைக்கலையா? எத்தனை வருஷமா வேலைக்கு போற? 10 வருஷமா 10,000 தான் சம்பளம் வாங்குறியா? இப்படி வருஷங்களை கணக்கிட்டு நம்மை பார்த்து கேட்கிற வார்த்தைகள் அநேக வாய்கள் நம்மை நோக்கி திறக்கும். அநேக வாய்கள் நம்மை நோக்கி என்ன பண்ணும்? திறக்கும். ஆனா வாய் திறக்குதுன்னு சொல்லி நாம் அவசரப்பட்டு திரளான பேரை பின்பற்றாதபடிக்கு நான் கர்த்தருக்காய் காத்திருப்பேன் என்றால் என்னை அவர் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். எங்களையும் பார்த்து நிறைய பேர் கேட்டாங்க, திருமணமாகி இத்தனை வருஷம் ஆச்சே பாஸ்டர், ஒண்ணுமே இல்லையான்னு கேட்டாங்க. கர்த்தர் கொடுக்குறப்ப வேலையை பார்த்துட்டு போ. இப்போ வரைக்கும் நான் சொல்ற ஒரே பதிலா தான், கொடுக்குறப்ப வேலையை பார்த்துட்டு நீ என்ன பண்ணும்? போரும். உன் வார்த்தைகள் அங்க போய் எனக்கு எதுக்கு இது? ஊழியக்காரன் எனக்கே நான் எப்படி போதிக்க முடியும்? போதிக்கிறவன் நான் தானே, ஆகாதானே போகாதபடிக்கு நான் எச்சரிக்கையா இருக்கணும்ல. அப்ப வேதம் சொல்லுகிறது, திரளான பேருடைய வார்த்தையை கேட்காத.
அநேகர் அநேகர் வார்த்தையை சொல்லுவாங்க, நீ கேட்காத. கேட்டனா உனக்கு கர்த்தர் செய்யற நன்மைய நீனே தடுத்துருவ. அதுக்கு உதாரணம் தான் நம்முடைய முற்பிதா ஆபிரகாம் நமக்கு இருக்காரு. அப்படி கேட்டனால தடுத்துட்டாரு. நான் இப்படி விசுவாசிக்கிறேன், ஒருவேளை அந்த ஆகாரை திருமணம் பண்ணிக்கோ, ஆகார் நிமித்தம் நமக்கு ஒரு பிள்ளை பிறக்கட்டும்னு சொல்லி ஸ்தோத்திரம் சாராள் சொல்லும் பொழுது ஆபிரகாம் மாத்திரம் அதை தடுத்து, நீ பேசுற வார்த்தை சரியில்லை சாராளே, இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் சாராளேன்னு சொல்லி ஒருவேளை அந்த காரியத்தை அன்னைக்கு அவர் இக்னோர் பண்ணி தூக்கி எரிஞ்சிருந்தாருன்னா நான் விசுவாசிக்கிறேன் அன்னைக்கு ராத்திரியே சாராளு கர்த்தர் கர்ப்பத்தை திறக்க வச்சிருப்பான்னு நான் நம்புறேன். அடுத்த 10 வருஷம் டிலே பண்ணிருக்க மாட்டாரு, அன்னைக்கே அன்று ராத்திரியே. ஏன்னா நமக்கு ஒரு முறை சோதனை வருவது நம்முடைய காத்திருப்பின் தன்மையை செக் பண்ணும்படிதான். என்ன சோதிக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு சோதனையை கர்த்தர் கொடுக்கிறாருன்னா நான் எப்படி காத்திருக்கிறேன்றத ஒரு செக் பண்றாருன்னு அர்த்தம். ஆரோனை பார்த்து அநேகர் சொல்ற வார்த்தை, ஆரோனே எங்களுக்கு தெய்வங்கள் வேண்டும், மோசேக்கு என்ன ஆனதுன்னு தெரியல, அவர் வர தாமதம் பண்றாரு, எங்களால காத்திருக்க முடியாதுன்னு ஜனங்கள் பேசும் பொழுது ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்டவன் ஒரு நல்ல தேவ மனுஷனா இருந்திருந்தா நீ பேசுறது தப்பு, நீ உன் வாயை அடக்கி கொண்டு நீ மௌனமா இருக்கணும். மோசையோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறாரு, மோசை இறங்கி வந்த உடனே அடுத்த காரியத்தை நம்ம பார்க்கலாம்னு சொல்றது ஒரு நல்ல தேவ மனுஷனுக்கு அழகு. அதுதான் காத்திருக்கணும் நல்ல அடையாளம். நன்மைக்காய் காத்திருக்கிறேன், ஆனா அது தீமையா முடிஞ்சிடக்கூடாது. நன்மைக்காக காத்திருக்கிறேன், ஆனா தீமையா முடிஞ்சிடக்கூடாது. இந்த தீமையின் நிமித்தம் ஏறக்குறைய 3000 பேரை கர்த்தர் கொன்று போட்டார். ஏறக்குறைய 3000 பேரை கர்த்தர் கொண்டு போனாங்க. வேதத்துல போட்டு திருப்பிக்கங்க. வாசிக்கலாம். 29வது வசனத்தை வாசிக்கலாம். 32:29. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் 28 வாசிங்க. லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். ஒரு அவசரத்தின் நிமித்தம் எத்தனை மரணம் ஏற்பட்டிருக்கு? 3000 மரணம் ஏற்பட்டிருக்கு. அதுதான் என்னுடையதான காத்திருப்பு நன்மையா முடியணும், தீமையா முடியக்கூடாது. 28 நாள் காத்திருந்தான், 30 நாள் காத்திருந்தான், 38 நாள் காத்திருந்தானே வச்சுக்கோங்க. ஒரு 2 நாள், ஒரு 2 நாள் காத்திருந்தா மோசே இறங்கி வந்திருப்பார். 3000 பேர் செத்திருக்க மாட்டான். அப்ப என்னுடைய காத்திருத்தல் முழுவதும் நன்மைக்கே இருக்கும், முழுவதுமாய் நன்மைக்காகவே இருக்கணும். அந்த 40 நாள் அவங்க காத்திருந்தாங்கன்னா நிச்சயமா ஒரு பெரிய சங்காரம் நடந்திருக்காரு. நிச்சயமா ஒரு பெரிய சங்காரம் நடந்திருக்காரு. நம்முடைய அவசரமே நம்முடைய சங்காரத்துக்கு காரணம். நம்முடைய அவசரமே நம்முடைய தோல்விக்கு காரணம். நம்முடைய அவசரமே நம்முடைய வியாதிக்கு காரணம். நம்முடைய அவசரமே நம்முடைய நன்மை, அதாவது நம்முடைய உழைப்பின் பலனை பெற்றுக்கொள்ளாம போக காரணம். கோபம், அவசரம், ஆதங்கம், உடனே பெற்றுக்கொள்ளணும், இப்பவே வேணும், உடனே வேணும் இல்ல. கொஞ்சம் தேவ சமூகத்துல நாம் காத்திருக்க, நம் தேவ சமூகத்துல காத்திருக்க கற்றுக்கொள்ளும். ஏன்னா தேவன் அதை நம்ம இடத்துல ஏக்கத்தோடு பார்க்கிறார். இவங்க காத்திருக்க மாட்டாங்களா? என் வார்த்தைக்காக இவங்க காத்திருக்க மாட்டாங்களா? என் சித்தத்துக்காக இவங்க காத்திருக்க மாட்டாங்களா? நான் செய்யும் அற்புதத்தை காணும்படி இவங்க காத்திருக்க மாட்டாங்களா? ஏன் இவங்க அவசரப்படுறாங்க? ஒரு ஏக்கத்தோடு பார்க்கிறார். வாசிக்கலாம். சங்கீதனின் புஸ்தகம் 81ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 81:11. என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. அந்த வசனத்தை மறுபடியும் முதல்ல என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, என்னை விரும்பவில்லை. தேவனுடைய ஏக்கத்தை பாருங்களேன். ஜனங்கள் என்னை விரும்ப மாட்டேங்கிறாங்களே, இஸ்ரவேல் ஜனம் என்னை விரும்பலையே. நான் எவ்வளவோ நன்மை செய்யறேன், எவ்வளவோ அவங்களுக்காக நான் காரியத்தை நான் மாத்தி அமைக்கிறேன். நான் இஸ்ரவேலுக்காக நான் எகிப்து அழிச்சு போட்டேன், நான் இஸ்ரவேலுக்காக அமலேக்கியரை தூக்கி எறிஞ்சேன், நான் இஸ்ரவேலுக்காக அம்மோனியரை தூக்கி எறிஞ்சேன், நான் இஸ்ரவேலுக்காக மீதியானியரை தூக்கி எறிஞ்சேன், நான் எம்மோரி இப்படி பல பேரை நான் தூக்கி எறிஞ்சேனே. ஆனா இவங்க இருதயம் என்னை விரும்ப மாட்டேங்குது. எனக்கு முன்பாக 7 சகோதரர்கள் இருக்கிறாங்க. 7 சகோதரர்களையும் தூக்கி எறிந்து விட்டு என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் என்றால் என் இருதயம் அவருக்கு ஏற்றதா இருக்கணுமா இருக்கக்கூடாதா? என் இருதயம் அவர் கை காத்திருக்கணுமா இருக்கக்கூடாதா? ஏன் என் இருதயம் காத்திருக்காமல் போயிருக்கு?
எனக்கு முன்பாக 10 சகோதரர்கள் பிறந்திருக்க, என்னை மாத்திரம் தகப்பன் நேசிக்க, என் கொம்பை மாத்திரம் உயர்த்த, என் அரிக்கட்டை மாத்திரம் நிமித்தி இருக்கிறாருன்னா நான் அவருக்காக காத்திருக்கணும்னு இருக்கக்கூடாது. என் வாழ்க்கை வெறுங்குழியா இருந்துட்டு போற நான் காத்திருக்கணும். என் வாழ்க்கை சிறைச்சாலையா இருக்கணும், நான் காத்திருக்கட்டும். என் வாழ்க்கை அடிமை நான் காத்திருக்கணும். அப்ப தாவீதுடைய வாழ்க்கையிலையும் யோசேப்புடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அவர்களை உயர்த்தினது உண்மை. ஆனால் அந்த அடுத்த கட்ட உயர்வுக்குள்ள அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த கால இடைவெளி இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப பெருசு. கால இடைவெளி ரொம்ப பெருசு. யோசேப்புக்கு கர்த்தர் எடுத்து 22 காலம் எடுத்துக்கிட்டார். 22 வருஷம் கால இடைவெளி எடுத்துக்கிட்டாரு. அடுத்து அவனுடைய சிரசை உயர்த்துறது, அவனுக்கு நன்மை செய்யறது. அதே போல தாவீதுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட வருஷத்தை எடுத்துக்கிட்டாரு. ஒரு 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 ஆராய்ச்சி சொல்லுது, ஒரு குறைஞ்சது ஒரு 17 வருஷமாவது இருக்கும்னு சொல்லுது. அப்ப ஒரு குறிப்பிட்ட வருஷத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மள காத்திருக்கும்படி வைக்கிறார். அந்த குறிக்கப்பட்ட காலத்துல நம்ம காத்திருக்கிறோம்னு சொன்னா, அடுத்து 30 வயசுல அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். ஈவன் சோதரி எகிப்தின் அடுத்த பார்வோனாக என்ன பண்ணப்படுகிறான், அபிஷேகம் பண்ணப்படுறான். காரணம் என்ன? அந்த இடைவெளியில என்ன நடந்தாலும் நான் கர்த்தருக்காக காத்திருப்பேன். என்ன, கர்த்தருக்காய் காத்திருக்கிறவன் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதே இல்லை. அவங்க கழுகளை போல சட்டைகளை உயர என்ன பண்ணுவாங்க, பறப்பாங்களே தவிர ஒரு நாளும் சட்டைகள் முடக்கப்பட்டவர்களாக அவர்கள் ஒரு பாறையிலையோ ஒரு தண்ணீரிலையோ ஒரு நெருப்புலையோ விழுந்து சாவது இல்லை. கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்களை தவிர அவருடைய பலன் ஒரு நாளும் குன்றி போவதில்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கர்த்தருக்காய் காத்திருந்துதான் நேரம் அக்னி சோலைக்குள்ள போனாங்க. அக்னி சோலைக்குள்ள போனவங்களுக்கு கர்த்தர் மகிமை அதிகரிச்சாரே தவிர மரணத்தை அனுமதிக்கல. அப்ப புது பலன் எப்ப கிடைக்குது? கர்த்தருக்காய் காத்திருக்கும் பொழுது. அது சிங்க குகையா இருந்தாலும் சரி, அக்னி சுவாலையா இருந்தாலும் சரி, காத்திருக்கணும். அது அழுகையின் பள்ளத்தாக்கா இருந்தாலும் காத்திருக்கணும். அது மரண பள்ளத்தாக்கா இருந்தாலும் காத்திருக்கணும். அது வியாதி என்கிற பள்ளத்தாக்கா இருந்தாலும் காத்திருக்கணும். அது சொந்த கடன் என்கிற பள்ளத்தாக்கா இருந்தாலும் காத்திருக்கணும். என் கரத்தை பிடித்து அவர் உயர்த்தும் வரைக்கும் நான் காத்திருக்கேன். ஆனா தேவன் விரும்புறாரு, அவர் என்னை விரும்ப மாட்டேங்கிறாங்க. நான் எவ்வளவோ செஞ்சேன், என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. நான் என்ன செஞ்சேன்? நீ விரும்பாத போகும்படி நான் என்ன செஞ்சேன்? உனக்கு என்ன செஞ்சேன்ல? உண்மையா தானே செஞ்சேன். அப்புறம் ஏன் தாமதத்தை குறித்து நீ ஏன் நீ விரும்பாம நீ வெறுக்கிற? ஒரு தாமதம், ஒரு கால தாமதம் நம் தேவனை விட்டு பின்வாங்கி, சின்ன கால தாமதம். அந்த தாமதத்தை புரிஞ்சுக்க முடியாம, அந்த தாமதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாம நம் தேவனை விட்டு பின்வாங்கி விடுகிறோம். தேவன் ஏக்கத்தோடு கேட்கிறாரு, ஏன் என்னை விட்டு நீ பின்வாங்கி? அவனுக்கு என்ன துரோகம்? நான் உனக்கு என்ன துரோகம்? அதே எசேக்கியேலின் புஸ்தகத்துல 20ஆம் அதிகாரத்துல 16, 17 வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேலின் தீர்க்க தரிசனம் 20ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தோடு வாசிக்கலாம். நான் வாக்குத்தத்தம் பண்ணினதும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமாய் இருக்கிறதுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவதில்லை என்று வனாந்தரத்தில் ஆணையிட்டேன். ஆகிலும் அவர்களை அழிக்காதபடிக்கு என் கண் அவர்களை தப்பவிட்டது. என் கண் அவர்களை தப்பவிட்டது, நான் அவர்களை வனாந்தரத்தில் நிர்மூலமாக்கவில்லை. அல்லேலூயா. அப்ப வேதத்துல தேவன் தமது ஜனங்களை எப்படி நேசிக்கிறாரு? அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் தெரியும், அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க தெரியும், அவங்க ஒப்பு கொடுக்க மாட்டாங்க தெரியும். ஆனாலும் அவர்களை என்ன பண்ணல? நிர்மூலமாக்கல. அதுதான் அவர் நன்மை வைத்திருக்கிறது. நாம் பாடுறோம், நிர்மூலமாகாமல் இருப்பது நம்முடைய கிருபை என்று நம்ம பாடுறோம். அப்ப தேவன் நம்ம இன்னும் என்ன பண்றாரு? ஏக்கத்தோடு பாக்குறாரு. அடிக்கும்படி கையை ஓங்கினார், ஆனா அடிக்கல. ஒப்பு கொடுக்கும்படி கையை வேணா ஒப்பு கொடுக்கல. நிர்மூலமாக்கணும்னு நினைச்சார், ஆனா நிர்மூலமாக்கல. காரணம் என்ன? அவர் நம்மை வைத்த கிருபை பெரியது. அப்ப இன்றைக்கும் தேவன் நம்மிடத்தில் ஒரு கரிசனையோடு பார்க்கிறார். நம்முடைய தேவன் எந்த அளவுக்கு அவர் அன்பின் தெய்வனா இருக்கிறாரோ, அதே போல எரிச்சல் உள்ள தேவனாவும் இருக்கிறாரு. எரிச்சல் உள்ள தேவனா எவ்வளவா இருக்கிறாரோ அதே போல ஏக்கமுள்ள தேவனாகவும் இருக்கிறார்.
ஒரு தகப்பன் தன் பிள்ளை தன் அப்பான்னு கூப்பிடாதான ஒரு இயக்கத்துல இருப்பாங்க பாத்தீங்களா? ஒரு தாய் தன் பிள்ளை தன் அம்மான்னு கூப்பிடாத ஒரு இயக்கத்துல இருப்பா. அப்படிப்பட்ட இயக்கம் என் தெய்வத்துக்கு இன்றைக்கு உண்டு. என் ஜனம் என்னை பார்த்து விடாதா? என் ஜனம் என் சத்தத்தை கேட்டு விடாதா? என் ஜனம் எனக்காய் காத்திருக்காதா? இவ்வளவு நாள் நான் நடத்தினேனே, கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் ஒரு 6 மாசம் நான் செய்யற மகிமைய பாக்குறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? வேற காரியத்துல போயிட்டாங்க. உண்மைதான். இன்னும் 2 நாள் காத்திருந்தா மோசே இறங்கி இருப்பாரு. இந்த பொன் கன்று குட்டிகள் செய்யப்பட்டிருக்காரு. ஏன்னா அதனுடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்கு? அதை மொத்தமா எரிச்சு, அதை கரைச்சி, அதை சாம்பலாக்கி தூக்கிதான் எரிஞ்சாரே தவிர அது பயன்பாட்டுக்கு இல்ல. என் அவசரம் எனக்கு தேவன் கொடுத்த செல்வத்தை என்ன பண்ணுது? இழக்க வைக்குது. என் அவசரம் என் தேவன் எனக்கு கொடுத்த செல்வங்களை அனைத்தையும் இழந்து போக வைக்குது. ஏன்னா அங்க கன்றுக்குட்டி செய்யும்படியாக தங்கத்தை பூமியிலிருந்து தோண்டி என்ன பண்ணல? தங்கள் கழுத்துகளில் இருந்து, தங்கள் கைகளில் இருந்து, தங்கள் கால்களில் இருந்ததை அவர்கள் அவிர்த்து அவர்கிட்ட கொடுத்தாங்க. அதை அவர் உருக்கி ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்குனாரு. அதை மோசே உருக்கி ஒன்றுக்கும் இல்லாம என்ன பண்ணிட்டாரு? அப்ப என் அவசரம் எதை அழிக்குது? என் செல்வத்தை அழிக்குது. என் அவசரம் என் செல்வம் என் ஆசீர்வாதத்தை அழிக்குது. அப்ப நான் அவசரப்படாம இருந்தா என் ஆசீர்வாதம் கூட இருந்திருக்கு. அந்த 2 நாள் ஒரு 3 நாள் காத்து இருந்தாக்க அந்த ஆபரணங்கள் அப்படியே இருந்திருக்கு. அந்த ஆபரணங்களை வேற எதுக்காவது பயன்படுத்தி இருக்கலாம். நன்மைக்காக பயன்படுத்தி இருக்கலாம். இப்படி ஒன்றும் இல்லாமல் எரிஞ்சு சாம்பலா போறதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்காங்க. அநேக நேரத்துல நம்முடைய அவசரம் தான் எல்லாத்தையும் சாம்பலாக்கு. எல்லாத்தையும் சாம்பலாக்க நம்ம அவசரம் தான். உடனே 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 அதனாலதான் தேவன் ஏக்கத்தோடு பாக்குறாரு. ஏய், நீ கொஞ்சம் காத்திரு. நீ காத்திருக்க கற்றிருக்க கொஞ்சமாவது. நான் உன்னை நிர்மூலமாக்காம உயிரோடு வச்சிருந்தா நீ என்னடானாக்க நீ காத்திருக்க முடியாது, காத்திருக்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்கே. ஏன்? ரோமர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 2வது வார்த்தை ஒருவர் வாசிக்கலாமா? தேவன் தாம் முன் குறித்து கொண்டதை தம்முடைய ஜெயம் கொள்ளுகிறவர் தள்ளி விடுகிறது இல்ல. வாசிங்க. ரோமர் 11:2. தேவன் தாம் முன்னறிந்து கொண்டது தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு அங்கு எலியாவை குறிச்சு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. எப்படின்னா, அவர் தம்முடைய முன் குறிக்கப்பட்ட தம்முடைய ஜனங்களை ஒரு நாள் என்ன பண்றது இல்ல, தள்ளி விடுகிறது இல்ல. எலியா கேட்கிறார், ஆண்டவர், எனக்கு முன்பாக இருந்த அனைவரும் இறந்து விட்டாங்க, நான் ஒருத்தன் தான் இருக்கு, நான் என்ன பண்ணட்டும்? இருக்கட்டுமா ஓடட்டுமா? ஆனா எலியா ஓடல, நிக்கிறார். தனக்கு முன்பாக இருந்த அத்தனை பேரும் ஓடிட்டாங்க, எலியா மட்டும் நிக்கிறார். அந்த வைராக்கியத்தை, அந்த காத்திருத்தலை, அந்த பொறுமையை கர்த்தர் நன்றாக அறிகிறார். அதனாலதான் யோதாவின் புஸ்தகம் சொல்லுது, அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷன், ஆனா கருத்தா ஜெபம் யாக்கோபு சொல்லப்படும். யாக்கோபின் 5ஆம் அதிகாரத்துல கடைசி எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான், ஆனா கருத்தா என்ன பண்ணாரு? அப்ப என் ஜெபத்தில் எனக்கு பொறுமை வேண்டும், என் ஜெபத்தில் எனக்கு காத்திருக்கிறது வேண்டும். அப்ப தேவ சமூகத்துல தேவன் என்னை தள்ளிவிடாமல் இருப்பதற்கு, என்னை ஆசீர்வதிப்பதற்கு, என்னை உயர்த்துவதற்கு, என் கொம்பை உயர்த்துவதற்கு, எனக்கு சொல்லப்பட்ட அனைத்து வாக்குத்தத்த வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு எனக்கு வேண்டிய ஒரு ஆக சிறந்த ஒரு விஷயம் என்னன்னா, அதுக்கு பேர் தான் காத்திருக்க. என் இருதயம் காத்திருக்கும். இது தேவனுடைய ஏக்கம். இது தேவனுடைய ஏக்கம். ஏன் என் ஜனங்கள் அவசரப்படுது? ஏன் அவசரம்? நான் சொல்லும் பொழுது முன்னேறினா போதுமே. அதனாலதான் ஸ்தோத்திரம், கிதியோன் கிட்ட ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ 300 பேரை மட்டும் வச்சுக்க. 300 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு தீவட்டிகளையும் பானைகளையும் எக்காலங்களையும் நீங்க வச்சுக்கங்க. நான் சொல்லும்படி நீங்க செய்வீங்க என்றால்
உங்களுக்கு முன்பா இருக்கிற லட்சம் ஜனங்களை முறியடிக்க உங்களுக்கு கிருபை கிடைக்கும். எப்ப செய்யணும்? கிதியோனு கிட்ட கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான யுத்த வீரர்கள் வந்தப்ப கர்த்தர் யுத்தம் பண்ண சொல்லல. கிதியோன் பொறுமையா இருக்கிறார். அடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமா குறையும் பொழுது 300 ஆச்சு. அப்பயாவது யுத்தம் பண்ண போலாமான்னு கேட்டா கர்த்தர் அப்ப யுத்தம் பண்ண அனுப்பல, பொறுமையா இருந்தார். அந்த 300 பேர் கையிலையும் யுத்தத்துக்கு பொதுவா எல்லாரும் எப்ப போவோம்? பொதுவாகவே யுத்த தந்திரம் என்றால் என்னன்னா, ஒண்ணு ராத்திரியில் போய் கொள்ளுவது, ஒண்ணு பகல்ல போவது, இல்லைன்னா அதிகாலையில் போவது. ராத்திரில யுத்தம் பண்ணக்கூடாது. ராத்திரி நேரத்துல யுத்தம் பண்ண கூடாது. அது அது யுத்தத்துடைய சட்டத்துக்கான முரண்மையானது. அதனால சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா, சூரியன் அஸ்தமம் ஆயிடுச்சுன்னா யுத்தத்தை நிறுத்திடணும். யுத்தத்தை நிறுத்திட்டு அவங்க போய் அவங்க கூடாரத்துல போய் தங்கிக்கணும். அதிகாலையில யுத்தம் பண்ணலாம், பகல்ல யுத்தம் பண்ணலாம். ராத்திரி என்ன பண்ணக்கூடாது? யுத்தம் பண்ண கூடாது. அப்ப யுத்தத்துக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்கு. அப்ப கிதியோன் பாக்குறாரு, இருக்கிறது 300 பேர் தான், நம்ம போய் யுத்தம் பண்ணி ஜெயிச்சிடலாமா? இல்ல, நான் சொல்றப்பதான் நீ போகணும். நான் சொல்றப்பதான் நீ போகணும். அதே போல கர்த்தர் கிதியோன் கிட்ட சொல்றாரு, சூரியன் உதிப்பதற்கு முன்பாக நீ என்ன பண்ணணும்? யுத்த களத்துக்கு போகணும். நான் சொல்றபடி எக்காலத்தை ஊது, நான் சொல்றபடி தீவட்டியை ஏத்து, அதை உட, யுத்தத்துல உனக்கு ஜெயம் என்ன பண்ணும்? கிடைக்கும் அப்படின்னு. அப்ப கர்த்தர் எனக்கு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் எவ்வளவாய் காத்திருக்கிறேன் என்பதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த 300 பேரை வச்சுதான் கர்த்தர் யுத்தத்தை ஜெயத்தை கொடுக்கணுமா? அந்த 300 பேரும் யுத்தம் பண்ண போனாங்களா? இல்ல ஈட்டியவோ பட்டயத்தை எடுத்துட்டு போனாங்களா? இல்ல. அவங்களுடைய கரத்துல ஒரு ரத்தக்கரையும் கர்த்தர் படிய விடல. அப்ப ரத்தக்கரை இல்லாமல் யுத்தத்தை ஜெயம் கொடுக்க கர்த்தரால் முடியும் என்றால், ஏன் கர்த்தர் கிதியோனை இவ்வளவு நாள் காத்திருக்க வச்சார்? ஏன் இவ்வளவு டைம் எடுக்கும்? காத்திருக்க வச்சார், டைம் ஏன் எடுக்கும்? அன்றைக்கே கிதியோன் தன்னை ஒப்பு கொடுத்த மறுகணமே அவர்களுடைய மூளைகளை செலவு செய்து அவர்களுக்கு அவர்களை விரோதமாய் எழும்பி கர்த்தரோட யுத்தம் பண்ண வச்சிருக்கலாமே. ஏன் இவ்வளவு காலங்களை கர்த்தர் இடைவெளியாக எடுத்துக்கொண்டார்? ஏன்? அவருடைய இருதயம் எனக்கு உண்மையாய் காத்திருக்குதா? காத்திருப்பது வேற, உண்மையாய் காத்திருப்பது வேற. கிதியோனுடைய இருதயம் கர்த்தருக்கு உண்மையாய் காத்திருக்கு. நான் உண்மையா காத்திருக்கிறேன் ஆண்டவரே. 1000 பேரை கொடுத்தீங்க, அதுல பாதி பேரை விரட்டினீங்க, நான் காத்திருக்கிறேன். அதுல பாதி பேரை விரட்டினீங்க, நான் காத்திருக்கிறேன். அதுல 300 பேரை எடுத்துட்டீங்க, நான் காத்திருக்கிறேன். அந்த 300 பேரையும் ஒரு ட்ரைனிங்க உங்களுக்கு கொடுக்கல. ஒரு பட்டயத்தை சுத்துறதோ, ஒரு ஈட்டி எறிகிறதோ, ஒரு வில்லி எறிகிறதோ, எந்த ட்ரைனிங்கும் இல்லை. யுத்தத்தை குறித்து எந்த ட்ரைனிங்கும் இல்லை. கொடுத்த ட்ரைனிங் என்னன்னா, சொல்லும் போது எக்கால ஓதுன்னு, சொல்லும் போது தீ வைக்கிறது. இதுதான் கொடுத்த ட்ரைனிங். அப்ப கர்த்தருடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள். கர்த்தருடைய செயல்கள் அது வர்ணிக்க முடியாத, அது சிறிய காரியங்கள், ஆனா நன்மையோ பெரியதா இருக்கும். அந்த சின்ன காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு நான் சில காலங்கள் காத்திருக்கேன். அந்த சின்ன ஒரு மூமெண்ட், ஒரு சின்ன மூதான் மீதியானருக்கு விரோதமாக கிதியோனுடையதான ஆட்களை வைத்து கர்த்தர் செஞ்சது ஒரு சின்ன மூமெண்ட் தான். சின்ன மூமெண்ட்டுக்கு லட்சக்கணக்கான பேர் தங்கள் ஜீவனை இழந்து போவார்கள் என்று சொன்னால், அந்த மூமெண்ட்டுக்காக நான் ஏன் காத்திருக்க கூடாது? இந்த சின்ன ஒரு மூமெண்ட், ஒரு அசைவு, ஒரு வார்த்தை, ஒரு செயல், ஒரு பார்வை. உலகத்தில் இருக்கக்கூடிய வாலிப சகோதர சகோதரிகளை குறிச்சு பாக்குறப்ப, அவனை ஒரு பார்வை பாத்திர மாட்டாரான்னு வருஷ கணக்கா காத்திருக்கிற பயல்கள் இருக்காங்க இன்னைக்கு உலகத்துல. பஸ்ல ஏறுவாங்க, அந்த புள்ள முன் சீட்ல ஏறும், இவன் பின் சீட்ல ஏறுவான். போறதுக்குள்ள அவருடைய பார்வை என் மேல பற்றாத அன்னைக்கு பல பேருக பஸ்ல தொங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற பொறுமை கூட ஜபத்துல நமக்கு இருக்க மாட்டேங்குது. வருஷ கணக்கா காத்திருக்கிறான். 1 வருஷம் 2 வருஷம். அந்த புள்ள படிப்பே முடிச்சிருச்சு, ஃபைனல் இயர்ல ஃபைனலா ஒரு பார்வை பார்த்துட்டு போகுது, இவனுக்கு முடிஞ்சு. அப்ப 3 வருஷமா என்ன பண்ணிருக்கான்? எதுக்காக? அந்த ஒரு பார்வை என் மேல பற்றாத. உலகத்தின் அன்புக்காக ஒரு வாலிப சகோதரனும் ஒரு வாலிப சகோதரியையும் இத்தனை வருஷம் காத்திருக்கிறாங்கன்னா, உன்னதமானவருடைய அன்புக்காக நான் கொஞ்ச நாள் சேர்த்து காத்திருக்காம இருக்கிறது என்ன தப்பு? 1 மாசம்னா 1 மாசம் தான் காத்திருக்கணுமா? 21 நாள் 21 நாள் தான் காத்திருக்கணுமா? 40 நாள்னா 40 நாள் தான் காத்திருக்கணுமா? ஏன் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காத்திருக்க கூடாது? ஏன் கொஞ்சம் காத்திருக்க கூடாது? எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான ஊழியக்காரர் ஒரு சாட்சி ஒன்று சொன்னார்.
ஊழியத்துக்கு வருவதற்கு அவர் உபவாசம் போட்டு ஜெபம் பண்றதுக்காண்டி உபவாசம் போட்டிருக்காரு. சரி, ஆண்டவருடைய சித்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஊழியம் செய்ய போவோம். ஏன்னா அழைப்பு இருக்கு, ஊழியம் செய்யறதுக்கான அழைப்பு இருக்கு. ஆனா வாசல்கள் எங்க இருக்குன்னு தெரியல. அழைப்பு இருக்கு, ஆனா வாசல் எங்கன்னு தெரியல. இப்ப ஒரு ஜெபம் பண்றதுக்காண்டி அமர்றாரு உட்காந்து. சரி, ஒரு 21 days ஃபாஸ்டிங் போட்டு உட்காருவோம் அப்படின்னு சொல்லி 21 நாள் உபவாசம் போட்டு உட்கார்ந்தார். கர்த்தர் பேசல. 21 நாள் ஜெபத்தை அப்படியே 40 நாளா மாத்தினார். கர்த்தர் பேசல. 40 நாள் ஜெபத்தை அடுத்து 90 நாளா மாத்தினாங்க. கர்த்தர் பேசல. பைபிள் சட்டப்படி 3 உபவாசமும் முடிஞ்சிருச்சு. 21 நாள் தானியேலுடைய ஜெபம் முடிஞ்சிருச்சு. 40 நாள் மோசேயுடைய ஜெபம் முடிஞ்சிருச்சு. 90 நாளும் முடிஞ்சிருச்சு. கர்த்தர் பேச. இப்ப இந்த ஊழியக்காரர் என்ன பண்ணிருக்கணும்? 90 நாள் நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தருக்கு சித்தமுள்ள போல கர்த்தர் அதை என்கிட்ட பேசணும்னு இவர் மறுபடியும் வேலை செய்யறதுக்கு என்ன பண்ணிருக்கணும்? அந்த கம்பெனிக்கு பேரு. ஆனா அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? 91, 92, 93, 94, 95ன்னு நம்பர் ஏத்திக்கிட்டே போறார். நம்பர் ஏற ஏற கர்த்தர் பேசாரு. 96வது நாளோ 97வது நாளோ கர்த்தர் பேசினார். என்ன தெரியுமா பேசினாரா? நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாம போ. இந்த 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 4 வார்த்தைக்காக எத்தனை நாள் காத்திருக்கிறாரு? சும்மா 97 நாள் உபவாசத்தோடு காத்திருக்கிறார். அந்த 97 நாள் உபவாசத்தோடு காத்திருந்ததின் பலன் என்ன? நான் உன்னோடு கூட இருக்கேன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அவர் போன எல்லா ஊழியத்திலும், எல்லா கன்வென்ஷன்லையும், எல்லா விதமான பிரசங்கத்திலையும் அற்புத அடையாளங்கள் இல்லாமல் இருந்ததே இல்லை. சில பிசாசுகள் துரத்தப்படும், சில புதுசா அபிஷேகிக்கப்படுவாங்க, சிலருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் உரைக்கப்படும், சிலருக்கு வாக்கு தத்தங்கள் வெளியில வரும், சிலருக்கு கர்த்தருடையதான தரிசனங்கள், இப்படி ஏதோ ஒரு அற்புதம் நடக்காம இருந்தது இல்லை. அப்ப நம்முடைய காத்திருப்பது எவ்வளவுக்கு எவ்வளவு நீண்டுகிட்டு போகுதோ நம்முடைய வெற்றியின் வாழ்க்கையும் அவ்வளவு நன்மையா இருக்க போகுது. இவர் 97 நாள் உபவாசத்துல காத்திருந்ததுனால இவர் எந்த இடத்துல மைக்கு பிடிச்சி பிரசங்கம் பண்ணாலும் அங்க அற்புதம் நடந்துகிட்டே இருக்கு. இதே வார்த்தையேதான் ஸ்தோத்திரம் மறைந்த முன்னாள் ஊழியர் தாமஸ் ஐயா அவங்க சொன்னாங்க. ஆவடி ஏசிய தாமஸ் ஐயா ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் ஒரு தேவ சமுத்திர ஜபத்துல ஒரு இருதயம் பாரப்பட்டுச்சுன்னு ஜபத்துல உக்காந்து 21 நாள் 40 நாள் 90 நாள் ஏறிக்கிட்டே போச்சு உபவாசம். கடைசியில கர்த்தர் என்னுடைய பாரத்தை குறைச்சாரு. அதற்கு அப்புறமா தான் அங்க சபை என்ன பண்ணப்பட்டுச்சு, கட்டப்பட்டுச்சு. அதாவது அது வரைக்கும் கூரை சபையா இருந்தது, கொஞ்சம் சொற்ப ஆட்களோடு இருந்த சபை. அதற்கு அப்புறமா தான் ஒரு பெரிய 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 அடுத்தடுத்த முன்னேற்றத்துக்கு மாற ஆரம்பிச்சிச்சு. அப்ப என் வாழ்க்கையில அடுத்த ஆசீர்வாதங்கள் ஏற 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 நான் என்ன பண்ணணும்? என் காத்திருக்கிற நாட்களை தேவ சமூகத்துல அதிகப்படுத்தணும். ஊழியக்காரங்க தான் உபவாசிக்கணுமா? இல்ல. ஊழியக்காரங்க தான் ஜபத்துல இல்ல. ரட்சிக்கப்பட்ட அனைவருமே தங்கள் வாழ்க்கையில கொஞ்ச நாளாவது தேவனோடு காத்திருப்பதற்கு ஒதுக்கி வைக்க. எப்படி ஐடில ஊழியம் செய்யறவங்க வருஷம் ஸ்தோத்திரம் 2 மாசம் 3 மாசம் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, ஃபுல் ப்ரெஷர்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு 10 நாள் லீவ் எடுத்து ஊட்டி, கொடைக்கானல், கோவா, ஹைதராபாத் எங்கேயாவது என்ன பண்ணுவாங்க, ஜாலியா இருப்பாங்க. காரணம் ஸ்ட்ரெஸ் குறையிறது. அப்போ ஒரு சாதாரண ஐடி ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரங்களே, உலகத்துல சம்பளம் வாங்கக்கூடியவங்களே தங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தணும், தங்கள் இருதயத்தை ஃப்ரீயா வச்சுக்கணும்னு சொல்லி எங்கெங்கேயோ போய் என்ஜாய் பண்றாங்க. எனக்கு இருக்கிற ஒரே இளைப்பாறுதல் என் தேவ சமூகம் மட்டும்தான். அந்த தேவ சமூகத்துல போய் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறையோ, ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறையோ ஏன் நான் போய் காத்திருக்க கூடாது? ஏன் நான் காத்திருக்க கூடாது? உலகத்தானே காத்திருக்கிறதுக்கு எங்கெங்கயோ ஏறி போறான். எனக்கு ஒரு நல்ல இளைப்பாறுதல் என் தேவ சமூகம் தான். அந்த சமூகத்தை நான் போய் உட்கார்ந்து இருப்பேனாக்க என் காரியத்தை ஏன் கர்த்தர் கைக்கூடி வர பண்ண மாட்டார்? செய்வாரா மாட்டாரா? அப்ப என் இருதயம் வருகிற புதிய வருஷத்துல காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறையாவது உபவாசம் மட்டும் தேவ சமூகத்துல காத்திருங்க. சபையில நடக்கிற ஜபத்தை விட்டுருங்க. நீங்க தனிப்பட்ட விதத்துல தேவ சமூகத்துல நீங்க ஒரு நாளை நிர்ணயம் பண்ணி ஒரு நாள் முழுவதும் அல்லது ஒரு அரை நாள் முழுவதும் ஜபத்துல காத்திருங்க. சில நன்மைகளுக்காக நீங்க எதிர்பார்த்திருக்கிறது நல்லா புரியுது. புதிய வருஷத்துல சில நன்மைகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த நன்மைகள் நடக்கணும்னா கொஞ்ச காலங்கள் நீங்க தேவ சமூகத்துல காத்திருக்கும். ஒதுக்குங்க, ஒரு நாளை ஒதுக்குங்க, ஒரு 3 நாள், ஒரு 2 நாள், ஒரு நாள் ஒதுக்குங்க. ஒதுக்கி ஜபத்துல உட்காருங்க, காத்திருங்க. பதில் நிச்சயமா வரும். பதில் நிச்சயமா வரும்.
ஏன்னா ஆபகுக்கு தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, தாமதித்தாலும் காத்திரு. தாமதித்தாலும் காத்து நிச்சயமா வரும். வசனத்தை வாசிங்க. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. இந்த வசனம் அநேகருடைய விருப்பமான வசனமா இருக்கும். அநேகருக்கு இந்த வசனம் விருப்பமா, எனக்கும் இந்த வசனம் விருப்பமான வசனம், அநேகருக்கு இந்த வசனம் விருப்பமான வசனம். ஆனா விருப்பமான வசனத்துக்கு உண்மையான அர்த்தம் நமக்கு என்ன பண்ணல, தெரியும். அது வரும், அது வரைக்கும் நீ காத்திரு. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்துலதான் செய்வேனே தவிர உன் காலத்துல நான் செய்ய மாட்டேன். அப்ப காத்திரு. இந்த வருஷத்துல நமக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியும் கர்த்தராகிய நான். இந்த கீழே இருக்கிற வார்த்தையை தான் கர்த்தரோட பேசுனது. நான் ஏற்ற காலத்துல செய்வேன், நீ காத்து. நீ பெரிய ஜாதியாகணும்னு ஆசைப்படுறது தெரியும். நீ உன் ஊழியம் பெருசாகணும்னு நினைக்கிறது எனக்கு தெரியும். நீ விரும்புறது ஒரு பெரிய அறுவடை எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு ஒரு காலம் இருக்கு. ஆனா எந்த காலம்னு சொல்ல, ஏற்ற காலம். என்ன காலம்னு சொல்லல, ஆனா ஏற்ற காலம். அப்ப அது வரைக்கும் நம்ம சபை என்ன பண்ணணும், ஊழியத்துல நம்ம எந்த அளவுக்கு காத்திருக்கிறோம், அது போல நம்ம குடும்பத்திலையும் காத்திருக்கணும். குடும்பத்துல நன்மைக்காக காத்திருக்கணும், ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கணும். ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபம் பண்ணாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. 40 வருஷம் கழிச்சு ஈசாக்கு என்ன பண்றாரு, தேவ சமுத்திர காத்திருக்க. 40 வருஷமும் ஜெபம் பண்ணியிருப்பாரு அவரு. 40வது வருஷத்துல மட்டும் 40 வருஷமும் ஜெபம் பண்ணியிருப்பாரு. தன் மனைவிக்காக ஈசாக்கு 40 வருஷமா என்ன பண்ண ஜெபம், ஜெபத்துல பொறுமையா காத்திருக்கிறார். ஊரார் பேச்சை கேட்டு ஈசாக்கு என்ன பண்ணல, தன் மனைவியை ஊரார் பேச்சை கேட்டு ரெபெக்காள் தன் கணவன் ஈசாக்க திட்டல. அவங்க இருவருடைய இருதயமே கர்த்தருக்காய் காத்திருந்தது. அவங்க குடும்பம் வெக்கப்பட்டு போகல. இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் என்ன பண்ணார். உண்மையா காத்திருக்கிறவங்களுக்கு இரட்டிப்பான நன்மை வருகிற வருஷத்தில் நிச்சயம் உண்டு. அல்லேலூயா. உண்மையாய் காத்திருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தையை உண்மையா சொல்றேன். நான் ஸ்தோத்திரம் சொல்லணும்னு சொல்லல. உண்மையா காத்திருக்கிறவங்களுக்கு ஈசாக்கையும் ரெபெக்காளையும் கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தது போல, யோபுவை கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தது போல, வருகிற 2026வது வருஷத்துல யார் யாருடைய இருதயம் உண்மையாய் கர்த்தருக்கு காத்திருக்குதோ அத்தனை பேரும் இரட்டிப்பான நன்மை என்ன பண்ணுவாங்க, நிச்சயம் பெற்றுக்கொள்வாங்க. தாமதிக்கும், ஆனா காத்து. இதுதான் விசுவாசம். காத்திரு, தாமதிக்கும், ஆனா வரும். அதை கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை, நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளை இடுவேன். வசனத்தை வாசிங்க, எடுத்துங்க. ஏசாயா 46. என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். அப்ப தேவன் சொல்ற ஒரு வார்த்தை, நான் தாமதிக்கிறது இல்ல, நான் என் காலத்துக்கு கரெக்டா தான் பண்றேன். என் ஜனம் தான் காத்திருக்க முடியாம கர்த்தர் தாமதம் பண்றாருன்னு சொல்றாங்க. ஏன்னா மோசே கிட்ட சொல்றப்ப சொல்லிதான் 40 நாள் சொல்லிதான் சொன்னார். அப்ப 40 நாள் அளவு என்ன பண்ண முடியல, காத்திருக்க முடியல. கர்த்தர் சொல்லிதான் கூட்டிட்டு போனார். அவர் ரட்சிப்ப ஒரு நாள் நம்மளை விட்டு விளக்குனது இல்ல. அவர் நமக்கு ஒரு நாள் ஒரு நன்மையும் தாமதம் பண்ணது இல்ல. அவர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. அவர் ஒரு குறித்த காலத்தை வச்சிருக்கிறாரு. அந்த குறித்த காலத்துக்கு, அந்த ஏற்ற காலத்துல நமக்கு வேண்டிய நன்மைய கர்த்தர் செய்வாரு. ஆனா அதுக்கு முன்பாகவே நடக்கலன்னு சொல்லியே நாம் அநேகருடைய ஆலோசனையை கேட்டு போயிடுறோம். ஆனா வேதம் சொல்லுது, என் ரட்சிப்பு அவனுக்கு தாமதிப்பதில்லை. உண்மையாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு தேவ ரட்சிப்பு நிச்சயம் தாமதிப்பதில்லை. தாமதிக்காமல் தமது ரட்சிப்பை
அவர் தீவிரமா என்ன பண்ணுவார்? செயல்படுத்துவார். ஏன்னா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டதனால் செயல்படுத்துகிற தேவன். செயல்படுத்துகிற யாரெல்லாம் தேவத்தை வருகிற வருஷம் 2026 வருஷம் ஒவ்வொரு நன்மையும் நான் தேவ சமூகத்துல காத்திருந்து பெற்றுக்கொள்ள போகிறேன் உறுதியா இருக்கு. எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் காத்திருக்கேன். எது வானம் கீழே வந்தாலும் பூமி மேல போனாலும் வானவில் தலைகீழா வந்தாலும் நான் காத்திருக்கேன். ஏன்னா வாழ்க்கையில சில காரியங்கள் அப்படி நடக்கும். வானமும் பூமியும் மாறினாலின் வாயின் வார்த்தைகளின் எழுத்தின் உறுப்பாய் என்ன பண்ணதில்ல ஒரு நாளும் மாறினது இல்ல. அப்ப ஆபகுக்குள்ள எழுதி வச்ச 2:3 அது நிறைவேறும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாள் என்ன பண்ணதில்ல ஒளிந்து போவதில்லை சொன்னார்னா ஆபகுக்கு 2:3 குறித்த காலத்துக்கு தரிசனம் இருக்கு. தாமதித்தாலும் காத்திரு, வரும் நன்மை வரும். யாக்கோபு காத்திருந்தாரு 22 வருஷமா. மகன் உசுரோட இருக்கானா இல்லையான்னு தெரியாது, ஆனா காத்திருந்தாரு. 22 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய ரதம் வருது. எப்படி வருது? உன் மகன் யோசேப்பு எகிப்து தேசத்தில் அதிகாரியா இருக்கிறான், அவன் உன்னை அழைத்து வர சொன்னான், அவன் அனுப்பின ரதங்கள் இதோ உன் கண்களுக்கு முன்பாக நிற்கிறது என்று சொல்லுவென்றால், நான் காத்திருக்கிற எனக்கு ஏன் ஒரு ரதத்தை கர்த்தர் அனுப்ப மாட்டாரு? ஏன் 4 குதிரைகளோ 6 குதிரைகளோ 8 குதிரைகளோ பூட்டிய ஒரு ரதத்தை கர்த்தர் எனக்காக ஏன் அனுப்ப மாட்டார்? ஏன்னா நான் உண்மையா காத்திருப்பேனா நிச்சயம் எனக்காக ரதங்கள் வரும். என் வாசலுக்கு முன்பாக ரதங்களை கர்த்தர் வந்து நிப்பாட்டுவார். அப்ப நன்மை பெற்றுக்கொள்ளணும்னா காத்திருக்கணும். இருதயங்கள் உடைக்கப்படும். அநேக வார்த்தைகள் நம்மளை ஏளனமா பேசப்படும். பரவாயில்ல, பேசிட்டு போட்டுமே. எனக்கு ரதம் வீட்டு வாசல்ல வர நான் ஏன் மத்தவனை பார்த்து கவலைப்படணும்? எனக்கான நன்மை எனக்கு என் வீட்டுக்கு வரும்பொழுது நான் ஏன் மத்தவனை பார்த்து கவலைப்படணும்? எனக்கான நன்மையை கர்த்தர் கொடுத்தார் குறித்த காலத்துல தரிசனம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களோ தாமதிப்பதை கண்டு வேறொரு பக்கம் போய் விடுவோன்னு போனாங்க. வருகிற வருஷத்துல அப்படி மட்டும் முடிவெடுத்துறாரு. இதுவரைக்கும் கர்த்தர் எவ்வளவோ சொன்னாரு, நடக்கல. இதுவா நடக்க போகுதுன்னு நான் என் வேலையை எனக்கு பார்த்துக்க தெரியும்னு சொல்லி சுயத்தோட மாம்சத்துல எந்த முடிவையும் வருகிற வருஷத்துல எடுத்துறாரு. இந்த வருஷம் அப்படி எடுத்துதான் நிறைய அதுல தோல்வி அடைஞ்சுட்டோம், நிறைய நட்டம் எடுத்துட்டோம். காரணம் எனக்கு ஏற்பட்டதான யோசனையை பேசி 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 செஞ்சு 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 செயல்படுத்தி நட்டத்துல நின்னதுதான் மிச்சம். வருகிற வருஷத்துலயாவது நான் நன்மையை ருசிக்கணும் அப்படின்னு கர்த்தருக்காக நாம் செபிக்கலாம் தேவ சமூகத்தில். ஆண்டவரே, உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரங்கள் உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போனது இல்லப்பா. அது உண்மை அல்லவா? ஆபிரகாம் வெக்கப்பட்டு போனதில்லை, ஈசாக்கு வெக்கப்பட்டு போனதில்லை, யாக்கோபு வெக்கப்பட்டு போனதில்லை, யோசேப்பு, தாவீது, மரியாள், மார்த்தாள், எலிசபெத், சகரியா ஒருத்தர் வெக்கப்பட்டு போனதில்லையே. நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மலடி எனப்பட்டவள் 6 மாதம் கர்ப்ப தரித்திருக்கிறார் என்றால் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டா? ஆனா சகரியா தினமும் தேவ சமூகத்துல தூபம் காட்ட போவார். டெய்லி ஊழியம் செய்ய பிரதான ஆசனம் உள்ள போவார். டெய்லி ஜெபிக்கிறார், ஆண்டவரே எனக்கு ஒரு சந்ததி பிறக்காதா, எனக்கு ஒரு நன்மை கிடைக்காதா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதான்னு எலிசபெத்துக்காக சோதர சகரியா தினமும் ஜெபம் பண்றாரு. ஆனா ஒரு நாள் கர்த்தர் பேசுறார். அப்ப காத்திருப்பது நல்லது. தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. சகரியா எலிசபெத்தை போல, ஈசாக்கு ரெபெக்காளை போல, தாவீதை போல, யோசேப்பை போல, ஆண்டவரே பக்தன் யோவானை போல, அன்பின் சீஷன் யோவானை போல நாங்கள் அவசரப்படாமல், நன்மையை அவசரப்பட்டு பெற்றுக்கொள்ளாமல், ஆசீர்வாதத்தை அவசரப்பட்டு பெற்றுக்கொள்ளாமல் நாங்கள் காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகுகளை போல சட்டைகளை உயரே பரப்பார்கள்னு சொல்லப்பட்ட
வார்த்தை இன்றைக்கு வந்திருக்கிற யாவருக்கும் தீர்க்க தரிசனமாய் மாறட்டும். வந்திருக்கிற யாவருக்கும் அது தீர்க்க தரிசனமா மாறட்டும். உயர பறக்க வைங்கப்பா, உயர பறக்க வைங்க. 2026 உண்மையா காத்திருக்கிற அனைவரையும் கர்த்தர் உயர பறக்க வைக்க போறது நிச்சயம். கொடுக்கிறோம். தாமதித்தாலும் காத்திருக்கிற அந்த பக்குவத்துக்கு நடத்துங்க. செபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல சாயங்கால நேரத்துல சுத்திகரிப்பின் 3வது நாள்ல வந்திருக்கிறோம். எங்களோடு கர்த்தர் பேசின வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் காத்திருக்கிறோம். நன்மை வர நாங்கள் காத்திருக்கிறோம். நன்மை வர நாங்கள் காத்திருக்கிறோம். ஒரு நாள் நாங்கள் அவசரப்பட மாட்டோம். ஒரு நாள் எங்கள் அவசரத்தை நிமித்தம் எங்கள் செல்வத்தை நாங்கள் அழித்து விட மாட்டோம். எங்கள் அவசரத்தை நிமித்தம் நாங்கள் தோல்வி அடைந்து விட மாட்டோம். இவ்வளவு தூரம் நடத்தி வந்தவர் இனியும் நடத்துவீர் அல்லவா? இதுவரை நடத்தின எபினேசர் இனியும் நடத்துவீர் அல்லவா? எங்களை விட்டு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இங்க இருக்கிற யாவருக்காக செபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற யாவருக்காகவும் செபிக்கிறேன். எல்லோரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். புதிய வருஷத்துல புதிய ஆசீர்வாதத்தை புதிய பலத்தோடு பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. அது 2 மடங்கா இருக்கட்டும்னு செபிக்கிறேன். அது அவங்க புதிய வருஷத்துல பெற்றுக்கொள்ள போகிற ஒவ்வொரு நன்மையும் 2 மடங்கா இருக்கட்டும்னு ஜெபிக்கிறேன். 2 மடங்கு நன்மை, 2 மடங்கு நன்மை, 2 மடங்கு நன்மை பெற்றுக்கொள்ளட்டும். தொடர்ந்து கிருபை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.